Hi friends, welcome to Lakshmi Max. 10 December 2025 இன்னைக்கு நடந்த RRB Group Dல கேட்ட GK and Science கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. 9 டிசம்பர்ல உள்ள ஷிஃப்ட் 2 and 3 கொஸ்டின்ஸ் வந்து நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நான் இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2025க்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் வேணும், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which type of reproduction occurs in Hydra? ஹைட்ராவில் எந்த வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டிங், ஓகே, மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் தான் எதுல நடைபெறுது? ஹைட்ரால நடைபெறுது. The Indian Army contingent for Astra in 2025 was led by dash. ஓகே, ஆஸ்திரா in 2025 இதை வந்து யாரால் வழிநடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கூர்கா ரைபிள்ஸ். ஓகே, 2025ஆம் ஆண்டு ஆஸ்திரியா ஹிந்த் போருக்கான இந்திய ராணுவப்படை பட்டாலியனால் வழிநடத்த யாரால அப்படின்னா கூர்கா ரைபிள்ஸால வழிநடத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின், எந்த பாரா அத்லெட்டுக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க? யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் குமார். பாரா அத்லெட் பிரவீன் குமார், a para Olympic gold medalist in high jump, was awarded the Major Dhyanchand Khel Ratna Award 2024. மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு எந்த பாரா அத்லெட்டுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் குமாருக்கு கொடுத்திருக்காங்க. பாரா தடகள வீரர் பிரவீன் குமார் உயரம் தாண்டுதலில் பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றவர். ஓகே, இவருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எஸ்ஐ யூனிட் ஃபார் பிரஷர், பிரஷரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னது? பாஸ்கல். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த யூனியன் டெரிட்டரி ஆர் ஸ்டேட்ல அதிகமான அளவு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓவராலா இந்தியாவுல எந்த யூனியன் டெரிட்டரி ஆர் ஸ்டேட்ல அதிகமான அளவு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல வந்து எத்தனை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு அப்படின்னா 97 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா 49 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. அப்போ இந்தியாவுல ஓவராலா பாத்தீங்கன்னா அதிகமான அளவு வனவிலங்கு சரணாலயங்கள் எங்க இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் கொஸ்டின். எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியில அதிகமான அளவு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதாவது வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு, இதுதான் கொஸ்டின். சோ யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார், ஸ்டேட்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓவராலா இந்தியாவிலன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில ஓவராலா யூனியன் டெரிட்டரி ஸ்டேட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யாரு? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. இங்க வந்து 97 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. அடுத்து மகாராஷ்டிரா, இங்க வந்து 49 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் வந்து இருக்கு. ஓகே, யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல பாத்தீங்கன்னா மார்ச் 2025 படி 97 வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து இருக்கு. அப்ப இங்கதான் ஹையஸ்ட் வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரால 49 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. ஓகே, the woman with rare CRIB blood group antigen was from dash. ஓகேவா? சோ CRIB blood group antigen உள்ள அந்த விமன் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா கோலார், கர்நாடகா. ஓகேவா? who is the first rank in CCPI index? ஓகே, சோ CCPI இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்டா எந்த கண்ட்ரி வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சிசிபிஐனா என்னது? கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இதுல யாரு ஃபர்ஸ்ட்ல வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். ஓகே, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2024ல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்மார்க். ஓகேவா? சோ இந்த டேஷ் ரேங்க்டு இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் இன் லைவ் பிளிட்ஸ் செஸ் ரேட்டிங்ஸ். லைவ் பிளிட்ஸ் செஸ் ரேட்டிங்ல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரு அப்படின்னா அர்ஜுன் இரிகேசி. ஓகேவா? சோ இதுல பிளிட்ஸ் சதுரங்க மதிப்பீடுகளில் முதலிடத்தில் உள்ள இந்திய கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அர்ஜுன் இரிகேசி. கிராண்ட் மாஸ்டர் அர்ஜுன் இரிகேசி. ஓகே, சோ அந்த பிளிட்ஸ் செஸ் ரேட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் ரேட்டிங்ல பிளிட்ஸ் செஸ் ரேட்டிங்ல யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் இரிகேசி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் எஸ்பிஐ. இந்தியன் ரயில்வேஸ் வந்து எந்த பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் இது பண்ணிருக்காங்க? டு கிவ் எம்ப்ளாயீஸ் வித் எஸ்பிஐ salary accounts up to 1 crore in accidental death insurance. ஓகேவா? இந்தியன் ரயில்வேஸ் எஸ்பிஐ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ டு கிவ் எம்ப்ளாயீஸ் வித் எஸ்பிஐ salary account. ஓகே, எஸ்பிஐ salary account வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளவு கவர் ஆகும் அப்படின்னா 1 கோடி ரூபாய் வந்து கவர் ஆகும். ஓகேவா? யாரு யாரும் இந்த பார்ட்னர்ஷிப் இது பண்ணிருக்கா? இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் எஸ்பிஐ. ஓகே, the bond formed between a metal and a non-metal is. ஒரு உலோகத்திற்கும் ஒரு அலோகத்திற்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த பிணைப்பு என்ன பிணைப்புன்னு கேட்டிருக்காங்க. அயானிக் பாண்டு, அயனி பிணைப்பு. மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில. ஒரு உலோகத்திற்கும் உலோகம் அல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அலோகம். உலோகம் அல்லாதன்னா என்னது? அலோகம். இது இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு என்ன பிணைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயனி பிணைப்பு. ஓகே, tooth decay start when pH of mouth is lower than dash. வாயின் pH டேஷை விட குறைவாக இருக்கும்போது பல் சிதைவு தொடங்குகிறது. சோ pH வேல்யூ 5.5க்கு கம்மியாகும் போது பாத்தீங்கன்னா பல் சிதைவு வந்து ஏற்படும். ஓகே, which among the following is not a true cell organ lay. ஓகே, பின் வருவனவற்றுள் எது உண்மையான செல் உள்ளுறுப்பு அல்லன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம்கள். இந்த ரைபோசோம் பாத்தீங்க அப்படின்னா புரதத்துக்கான ஒரு தொகுப்புன்னு சொல்லலாம். இல்லனா இத வந்து புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, the dry leaves and fruits fall when we shake a tree. This is an example of. நாம் ஒரு மரத்தை அசைக்கும் போது காய்ந்த இலைகளும் கனிகளும் கீழே விழுகின்றன. இது டேஸுக்கு எடுத்துக்காட்டு. சும்மா நிக்கிற ஒரு மரத்தை போய் நாம அசைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காஞ்ச இலை பழங்கள் எல்லாமே கீழே விழுது. அப்ப இது நியூட்டனோட முதல் இயக்க விதி. இதை வந்து நாம என்ன சொல்லுவோம்? நிலைம விதி அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். நிலைம விதி என்ன சொல்லும்? ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம்னு படிச்சிருக்கோம். அப்படிதானே? இப்போ ஒரு மரம் நம்ம அது வரைக்கும் எப்படி இருக்கும்? அந்த மரம் சும்மா அப்படியே நிக்கும். இப்ப நாம போய் என்ன பண்ணுவோம்? அந்த மரத்தை ஆட்டுவோம். அப்படிதானே? அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸை வந்து கொடுக்கும். அது வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் ஒரு எக்ஸ்டர்னல் போர்ஸை வந்து கொடுக்குறீங்க, அந்த மரத்தை ஆட்டுறீங்க. அப்ப அந்த போர்ஸ் வந்ததுமே என்ன ஆகும்? மரத்துல வந்து உள்ள அந்த காஞ்ச இலையா இருக்கட்டும், அந்த பழங்களா இருக்கட்டும் கீழே விழுது. ஓகேவா? அப்ப இததான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிலைம விதி, லா ஆஃப் இனர்ஷியா. இல்லனா நியூட்டனோட முதல் இயக்க விதிப்படி அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலைகள், காய்ந்த இலைகள் எல்லாமே கீழே விழுது. அப்ப இங்க என்ன லா வந்து இதாகுது? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, முதல் இயக்க விதி. The intensity of the sound depends on. ஒலியின் தீவிரம் எதை பொறுத்தது? ஆம்பிளிட்யூட், வீச்சு. ஓகே, சோ வீச்சை பொறுத்தது, ஒலியோட வீச்சை பொறுத்தது. ஓகே, சோ இதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எந்த யங்கஸ்ட் ஸ்விம்மர் வந்து டு ஸ்விம் அக்ராஸ் இங்கிலீஷ் சேனல் இன் 17 hours 25 minutes கேட்டிருந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியா ராய். ஓகே, அடுத்த கொஸ்டின். which when several resistors. ஓகே, நிறைய ரெசிஸ்டர் இருக்கு. அதை நாம சீரீஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணிருக்கோம். பல மின் தடயங்கள் இத்தனைதான் கிடையாது. ஓகே, 5 6 அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எவ்வளோ நிறைய மின் தடயங்களை வந்து நம்ம இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது அதுல பாயக்கூடிய மின்சாரம் எப்படி இருக்கும்? எல்லாத்துலயுமே பாயக்கூடிய மின்சாரம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியான கரண்ட் தான் என்ன ஆகும்? நமக்கு வந்து பாயும். அப்படிதானே? எல்லா ரெசிஸ்டருக்கும் சேர்த்து நமக்கு மின்சாரம் வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் கொஸ்டின். several resistors are connected in series end to end in a single path. the electric current remains the dash. ஓகே, எல்லா இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு என்னவா இருக்கும்? சேமா தான் இருக்கும். பல மின்தடயங்கள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அனைத்திலும் இருக்கக்கூடிய மின்சாரம் வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாக இருக்கும்.
9th மெம்பர் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே, ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்கோட 9th மெம்பர் யாரு அப்படின்னா அல்ஜீரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் 5 kg, ஒரு பொருள் இருக்கு, அதோட நிறை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 kg, அதுல செயல்படுத்தக்கூடிய அந்த விசை பாத்தீங்க அப்படின்னா 20 நியூட்டன் விசை வந்து செயல்படுத்துறோம். எவ்வளவு நேரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 செகண்டுக்கு. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கு. இனிஷியலா அதோட திசைவேகம் வந்து 0ன்னு இருக்கு. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? b equal to u plus at ன்னு தெரியும். ஓகே, இங்க u ஓட மதிப்பு தெரியுமா? 0ன்னு தெரியும். ஏங்கிறது என்னது? முடுக்கம். இது தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த a வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? f equal to m into a ன்னு தெரியும். force equal to mass into acceleration ன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து a equal to f by m ன்னு எழுதலாம். f ஓட வேல்யூ எவ்வளவு? 20. m ஓட வேல்யூ எவ்வளவு? 5. சோ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4. அப்போ முடுக்கம் எவ்வளவு? 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைச்சிருது. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணும்போது இறுதி திசைவேகம் ஈக்குவல் டு ஆரம்ப திசைவேகம் எவ்வளவு? 0 பிளஸ் a யோட வேல்யூ என்ன கொண்டு வந்திருக்கோம்? 4ன்னு கொண்டு வந்திருக்கோம். டைம் எவ்வளவு? 4 செகண்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும்? v ஈக்குவல் டு 4 into 4 16 மீட்டர் பெர் செகண்ட்னு கிடைக்கும். அப்ப இறுதி திசைவேகம் எவ்வளவு? 16 மீட்டர் பெர் செகண்ட். இந்த PDF எல்லாமே பாத்தீங்கன்னா டே வைஸா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றதுங்கிறத மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த ஷார்ட் வீடியோவை பாத்துருங்க. ஓகே, the correct electrical symbol for a battery cell. ஓகேவா, பேட்டரி செல்லோட எலக்ட்ரிக்கல் சிம்பல் வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன இருக்கும்? 2 parallel லைன் வந்து இருக்கும். ஓகே, 2 parallel lines, one long and one short. ஒரு நீளமான லைன், ஒரு ஷார்ட்டான லைன் இருக்கும். with the long line representing positive. நீளமான அந்த லாங் லைன் வந்து என்ன சொல்லும்? பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லும். ஷார்ட் ஆனது வந்து எதை சொல்லும்? நெகட்டிவ்னு சொல்லும். ஓகே, இதுதான் அந்த பேட்டரி செல்லோட அந்த சிம்பலோட டிஸ்கிரிப்ஷன். அதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 parallel லைன் இருக்கும். ஒன்னு வந்து ஷார்ட்டா, ஒன்னு லாங்கா இருக்கும், ஒன்னு ஷார்ட்டா இருக்கும். லாங்கா இருக்கிறத நம்ம பாசிட்டிவ்னு, ஷார்ட்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். In the 2025 Global Hunger Index published by Worldwide Wealth Hunger Life, India ranked dash. Okay, Global Hunger Indexல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 102வது இடத்துல இருக்கு. எத்தனை நாடுகள்ல? 123 நாடுகள்ல இந்தியாவோட ரேங்க் வந்து 102. அதை பப்ளிஷ் பண்ணக்கூடியவங்க யாருன்னா வெல்த் ஹங்கர் லைஃப் வந்து அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. நியூ பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ யாருன்னு கேட்டிருக்காங்க. மிதுன் மன்ஹாஸ். இவங்க தான் நியூ பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. ஹூ ஓன் த ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் 2025? நோபல் பிரைஸ். ஓகே, நோபல் பீஸ் பிரைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நோபல் பீஸ் பிரைஸ். ஓகேவா, சோ ஹூ ஓன் த ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் பீஸ் பிரைஸை வந்து யாரு வின் பண்ணிருக்காங்க? கொஸ்டின் தப்பா இருக்கு. நோபல் பீஸ் பிரைஸ் 2025 யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஷிப்ட்ல கேட்டதுதான், ரிப்பீட் ஆயிருக்கு. நோபல் பீஸ் பிரைஸ் 2025 பாத்தீங்கன்னா மரியா கொரினா மச்சடோ. ஓகே, நோபல் பீஸ் பிரைஸ் 2025க்கு யாரு? அப்ப நோபல் பிரைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ எந்த இதுக்கெல்லாம் நோபல் பிரைஸ் வந்து கொடுக்குறாங்களோ எல்லா ஃபீல்டையுமே படிச்சுட்டு போயிருங்க. வேர் இஸ் இந்திரா எக்ஸசைஸ் 2025 ஹெல்டு? இந்திரா எக்ஸசைஸ்ங்கிறது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த பயிற்சி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, சோ இந்திரா எக்ஸசைஸ் 2025 எங்க நடந்திருக்கு அப்படின்னா பைக்கனர், ராஜஸ்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்லனா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே எப்போ அப்படின்னா அக்டோபர் 10. 2025க்கான தீம் வந்து அக்சஸ் டு சர்வீசஸ் மென்டல் ஹெல்த் இன் கேட்டஸ்ட்ரோப்ஸ் அண்ட் எமர்ஜென்சிஸ். 2025ஆம் ஆண்டு உலக மனநல தினத்திற்கான கருப்பொருள் சேவைகளுக்கான அணுகல், பேரழிவுகள் மற்றும் அவசர நிலைகளில் மனநலம். ஓகே, அடுத்து டென்னிஸ். US ஓபன் 2025 மென் சிங்கிள் டைட்டில் யாருக்கு? கரோலஸ் ஆல்கரஸ். இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா, நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு வந்தாலே தெரியும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு. கரண்ட் சேர்மன் ஆஃப் செபி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. யாரு அப்படின்னா துஹின் காந்த பாண்டே. ஓகே, அடுத்து நிசார் இஸ் அ மிஷன் லேண்ட்மார்க் கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் பிட்வீன். ஸோ நிசாருங்கிறது யாரு 2க்கு இடையிலான அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு? இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் இடையில. நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், நாசா. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிசார். ஓகே, நிசார் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாசாவுக்கும் இஸ்ரோவுக்கும் இடையிலான அந்த கூட்டு பயிற்சி இல்லைன்னா கூட்டு திட்டமாகும். ஓகேவா, ஹூ பிகேம் இந்தியன் நேவிஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் ஸ்ட்ரீமர் ஆன் 3 ஜூலை 2025? 3 ஜூலை 2025 அன்று இந்திய கடற்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்தா பூனியா. ஓகேவா, அடுத்து
வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. 147 நாடுகள்ல இந்தியா 118வது இடத்துல இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல யார் இருக்காங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆத்தர் ஆஃப் லைஃப் ஆன் மார்ஸ். ஓகே, இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகே, இதோட ஆத்தர் யாரு அப்படின்னா நமிதா கோகலே. லைஃப் ஆன் மார்ஸ் இந்த புக்கோட ஆத்தர் வந்து நமிதா கோகலே. தர்மா கார்டியன் இஸ் அ மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் யாருக்கு இடையில இருக்கிறது? இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில. ஓகே, ஹரியானா ஓன் கேலோ இந்தியா பேரா கேம்ஸ். ஓகே, கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல யாரு அதிகமான அளவு மெடல் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. எத்தனை மெடல் அப்படின்னா 104 மெடல். 34 கோல்டு, 39 சில்வர், 31 பிரான்ஸ். ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு 74 மெடல் வாங்கியிருக்கோம். மூணாவது வந்து உத்தரப்பிரதேஷ். கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு. மூணாவது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இது எங்க வச்சு நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. ஓகேவா? சோ அப்படியே இந்த பேராகிராஃப்ல இருக்க டேட்டா எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஹரியானா 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பேரா விளையாட்டு போட்டியில 104 பதக்கங்களுடன் முதலிடத்தில் இருக்கிறது. ஓகேவா? ரெண்டாவது யாருன்னா நம்ம தமிழ்நாடு. மூணாவது வந்து யாருன்னா உத்தரப்பிரதேஷ். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். 10th ஆயுர்வேதா டே செலிப்ரேட்டட் ஆன். 10th ஆயுர்வேதா டே எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் 23. இதோட தீம் என்ன அப்படின்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். 10வது ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டது செப்டம்பர் 23. மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம். ஓகே, சோ இது எங்க இது பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால இந்த 2025ல 10வது இந்த ஆயுர்வேத தினம் எங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கோவாவுல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் முதல் வெள்ளை புலி இனப்பெருக்க மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர் இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் இன் மத்திய பிரதேஷ். ஓகே, இன் விச் கண்ட்ரி SCO சமிட் 2025 ஹெல்ட். எங்க அப்படின்னா சைனால. ஓகே, குஜராத் இஸ் ஏ லீடிங் டு பூஸ்ட் இந்தியாஸ் க்ரூயிஸ் டூரிசம். ஓகே, இந்தியாஸ் க்ரூயிஸ் டூரிசம் பூஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஜாயின் த நேஷனல் க்ரூயிஸ் பாரத் மிஷன். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அந்த க்ரூயிஸ் டூரிசம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ப்ரமோட் பண்ணிருக்காங்க, இல்லனா பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி 9 டிசம்பர்ல எஸ்டர்டே ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின் இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. நாளைக்கு மார்னிங் வீடியோல அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த வீடியோல இன்னைக்கு 10 டிசம்பர்ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் 2 and 3யோட கொஸ்டின்ஸும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட PDF எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்பதான் புதுசா நான் ரயில்வேக்கு படிக்க போறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன், வந்திருக்க NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்கேன், SSC GDக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இமீடியட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும், MTSக்கான டெஸ்ட் பேட்ச், அதே மாதிரி NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.